அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இன உணர்வாளர்களுடைய மனமுவந்த வாழ்த்துக்களோடு பெரியாரின், அம்பேத்கரின் உணர்வுகளை உள்வாங்கிய ஒரு சமூகத்தின் அடையாள நிகழ்வாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இல்ல மணவிழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் எங்கள் இல்லங்களின் சார்பாக, உலக தமிழர்களின் சார்பாக, சட்டமன்ற உறுப்பினர் என்ற தகுதியில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கே காயப்பட்டாலும் அதற்கு வெளியிலும் குரல் கொடுத்து சட்டமன்றத்திலும் குரல் கொடுக்கிற எங்கள் குடும்பத்தின் மிகச்சிறந்த மனிதர் வேல்முருகன் அவர்கள் இங்கே வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். எங்களுடைய அருமை அண்ணன் அறிவுமதி அவருடைய அன்பு மகளின் திருமணத்திற்கு அவருடைய மருமகனுடைய மணமகன் மணமகள் என்கிற இரண்டு நல்ல உள்ளங்களையும் வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வினை தலைமையேற்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியார் திராவிடக் கழகத்தினுடைய தலைவர், மானமுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களையும், உணர்ச்சி கவிஞர், ஈழத்தின் எம் உறவுகளோடு களமாடி எம் தமிழ் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்களையும், தமிழகத்தில் ஒரு இளைய தலைமுறை உருவாக்குவதற்கு களம் கண்டு கொண்டிருக்கிற எங்கள் இயக்குனர் அருமை தோழர் சீமான் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களையும், இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எங்கள் அறிவுமதி அண்ணன் அவர்களின் ஆசான் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இளவல் அருமை தோழர் ஜெயராஜ் அவர்களையும், பாரத் கலைக்கல்லூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர்களையும், அன்னை கல்லூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நண்பர்களையும், எங்கள் அண்ணனின் தம்பிகளாக இருந்து தமிழ் திரையுலகத்திற்கு இன்றைக்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிற எங்கள் கவிஞர் முத்துக்குமார் அவர்களையும், அருமை நண்பர் பழனி பாரதி அவர்களையும், அருமை நண்பர் நம்முடைய கவிஞர்கள் நிஜந்தன் அவர்களையும், நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒளிப்பதிவாளர் ராம்நாத் ரெட்டி அவர்களையும், ஒளிப்பதிவாளர் கேவி மணி அவர்களையும், தமிழ்மண் பதிப்பகத்தார் இளவழகன் அவர்களையும், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் வன்னி அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற அருமை உறவினர் கோமகன் அவர்களையும், பாண்டிச்சேரி புதுவை பதிப்பினுடைய தினகரன் பத்திரிகையின் ஆசிரியர் அருமை நண்பர் தர்மா அவர்களையும், இந்த எங்கள் இல்ல திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற எம் இனத்தின் விடுதலைக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் எல்லா நிலைகளிலும் எங்கள் அண்ணனோடு கைகோர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிற எம் தாய் தமிழகத்தின் உறவுகளையும் நண்பர்களையும் தோழர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கலைத்துறை நண்பர்களையும் பல்வேறு துறை சார்ந்த வருகின்றிருக்கிற வல்லுநர்களையும் வருக வருக என்று எங்களின் குடும்ப விழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்று, இந்த திருமணம் இங்கு தந்தை பெரியார் அவர்கள் வழியில், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழியில், எங்கள் தமிழீழ தேசிய தலைவன் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வாழ்த்துக்களோடு இங்கு நடைபெறுகிறது. இன்றைக்கு உலகமெல்லாம் அறிமுகம் படுத்தப்பட வேண்டிய நபரல்ல எங்கள் அண்ணன் அறிவுமதி. ஏற்கனவே உலகத் தமிழர்களாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் எம் தாய் தமிழ் நாட்டு தமிழர்களாலும் எங்கள் தமிழீழ தேசிய தலைவனை களத்தில் களமாடுகின்ற போது சென்று சந்தித்து உறவாடி உண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் கவிஞர் அறிவுமதி. என்னை பொறுத்தவரையில் அவர் திரைத்துறைக்கு கவிதை பாடல் எழுதுகிறார்,
கதை எழுதுகிறார். திரைத்துறையில் பல்வேறு பொறுப்புகளை துணை இயக்குனராக, இணை இயக்குனராக என்று எண்ணற்ற பதவிகளை வகித்தாலும் அதற்கு முன்பெல்லாம் எனக்கு அவர் மீது பாசமும் பற்றும் பிறக்கவில்லை. நாங்கள் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அதையும் தாண்டி அவருக்கும் எனக்குமான ஒரு நட்பு பாலம் இன்றைக்கு உருவாகியது. எங்கள் கடலூர் மண்ணில் பிறந்த, எங்கள் செம்மண்ணில் பிறந்த எங்கள் பாவலர் அண்ணன் எங்கள் பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்கள் உலகமெல்லாம் வாழுகின்ற எம் தமிழினத்தின் முகவரியாக வாழுகின்ற எம் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களால் நேசிக்கப்பட்ட தமிழக தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் என்கிற அடையாளம் ஏற்பட்ட பிறகுதான் அவருக்கும் எனக்குமாக நட்பு இறுகியது. அந்த நட்பு என்பது இன்றைக்கு அவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக, அவருடைய பிள்ளைகளில் ஒருவனாக, அவருடைய தம்பிகளில் ஒருவனாக இருந்து இன்றைக்கு எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இன்றைக்கு அவரோடு கலந்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் எங்கள் அன்பு சகோதரனுடைய திருமணத்தில் வருகை தந்து வாழ்த்த வருகின்றிருக்கிற பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் எம் உணர்வாளர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சியினுடைய நண்பர்களுக்கும் மணமகன் மகள் வீட்டாரின் சார்பாக வந்திருக்கிற நண்பர்களுக்கும் இருவரின் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் எங்கள் குடும்ப விழாவில் வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.